பணத்தை இச்சிப்பவர்களுக்கு ஏற்பட போகும் விளைவுகள் என்ன விளைவு ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, சோதனைக்குள் விழுவீங்க, சோதனைக்குள் அகப்படுவீங்க. ரெண்டாவது, கண்ணியில் அகப்படுவீங்க. யாராவது வச்சிருப்பான், நீங்கள் பணம் உங்கள்கிட்ட சேர 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 கவர்மெண்ட் என்ன செய்யுது, ரொம்ப பணம் உள்ளவங்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குது. எனவே என்னென்னா, உங்களை கண்ணியில் விழும்படியாக மக்கள் வைத்து கொண்டே இருப்பாங்க, அகப்படும்படியாக. மூன்றாவதாக, மதிக்கேடாய் நடந்து கொள்வேன். பணம் இருப்பதனால மதிக்கேடாய் நடப்பாங்க. பணத்தினால் எதையும் வாங்க நீதி நேர்மை மறைப்பாங்க, பணத்தினால் எதையும் செய்ய முடியும் வாரி இறைப்பாங்க, மதிக்கேடாய் நடப்பாங்க. நான்காவது, தீமை செய்யும் ஆசைகளுக்கு சிக்கிக்கொள்வார்கள். ஐந்தாவதாக, சீரழிந்து போவார்கள். ஆறாவதாக, அழிவுக்குள் அமிழ்ந்து போவார்கள். விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்வார்கள். பணம் இருப்பதனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வசனம் தான் சொல்லி நான் பிரித்து போட்டிருக்கேன் 8 பாயிண்டில். பணம் இருப்பதினால நமது வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகள் அதிகமாக சேர்க்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகள். எனவே மதிக்கேடாய் போவீங்க, கண்ணியில் அகப்படுவீங்க. எவனோ வெட்டி வச்சுப்போம் குழியில் உங்களுக்காக, அது என்றைக்காவது ஒரு நாள் மாட்டினைக்கு விழுந்துருவோம். இனிமேல் கவனம் உள்ளவளாக அந்த பணம் அமிழ்ந்து போட்டுருவங்கள, விசுவாசத்தை விட்டு விலக்கி போடுவங்கள. இப்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, என்ன செய்கிறீங்க? உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல, நைட்டு நல்லா காய்ச்சல், உடனே என்ன செய்வோம், அந்த ஒரு 10 மணிக்கு டக்குன்னு என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். எத்தனை பேர் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம் அந்த டைமில்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்ந்தும் போதெல்லாம் எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவார். என்ன வேணா ஆகட்டும், எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுவார். சரியாயிடும், போ பிசாசுன்னுவார், அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் பக்கம் ஃபேமிலியை கொண்டு போக மாட்டார். என்ன காரணம்? வறுமையில் இருக்கிற அந்த குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், இயேசுவை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி வாழ்து. உடம்பு சரியில்லையா, ஜெபம் பண்ணு. படிவுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஜெபம் பண்ணு. வாடகை கட்ட முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. இப்படி இருந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்று அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கான சண்டை போடுறானா, முழங்கால் நிற்கிறதெல்லாம் இல்லை. ஸ்டேஷனுக்கு போடா, காசு எவ்வளோ கொடுத்த, வைக்கல போடு, கோர்ட்டுக்கு போ, எனவே காசு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம், யூதர்களுக்கு மாம்சத்தின் யுத்தம். அதனால தான் இன்றைக்கி வரையும் யூதர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒருவேளை மாம்சத்தில் யுத்தம் செய்வீர்களானால் கட்டாயம் தோற்றே போவீர்கள். நம்மளாம் ஆவிக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்கள். பக்கத்து வீட்டுக்கான சண்டை போனால் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காக சண்டை பண்ண சொன்னீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் காசு செலவு பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு ரூபா சேர்த்து அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். பகைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அந்த துன்மார்க்கனை கூட கர்த்தர் சாதகமாக மாற்றி தருவார். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் கையிலிருந்து நன்மையை செய்ய வைக்கிற ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்களேன். பணம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல், பணம் இருக்கிறதுனால கோர்ட்டு, போலீஸு, பணம் இருக்கிறதுனால இந்த ஊரில் பெரிய ஆள் யாருப்பா, அவங்ககிட்ட போய் கொஞ்சம் காசை கொடுத்து எனக்காக வக்காலத்து வாங்கும்படி சொல்கிறோம். நான் பணமே என்கிட்ட இல்லைன்னா உங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் பிரச்சனை. பாஸ்டர் சொல்லுவார், உடனே ஒரு ஜபத்தை போட்டு தைரியமாக இருங்கன்ற 2 வசனத்தை சொல்லுவார். எனக்கு வசனம் கிரியை செய்தது, விசுவாசம் பெருகினது, நன்மைகள் நடந்தது. இன்றைக்கி விசுவாசம் பெருகலை, சபைக்கு நன்மை நடக்கலை. ஆகுனா கிறிஸ்தவன் இன்றைக்கி எழுந்துக்கிறாங்க, கோர்ட்டு போலீஸு கேஸ் அப்படின்ட்டு. ஏன் ஜெபிக்க தெரியாதா, முழங்கால் நிற்க தெரியாதா? நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய லாயர் வச்சுருக்கோம், ஆமாங்களா இல்லையா? அந்த லாயர்கிட்ட பேச மறந்துட்டோம், வேறு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். பணம் செலவு பண்ணுறோம், பணம் இருப்பதுனால. அதனால் பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் பார்த்துப்பார், விடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். உண்மையாகவே கர்த்தர் பார்த்துப்பார். விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். பண ஆசை இருக்கிறதுனால விசுவாசத்தை விட்டு